Hi guys, welcome back to my channel with a sweet home. நைட் ஆனாலே எல்லாத்துக்கும் ஏற்படுற கன்ஃபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டிஃபன் செய்யறது அப்படிங்கறதா. அந்த மாதிரி கன்ஃபியூஸ்ட் டைம்ல 5 to 10 minutes குள்ள செய்யற மாதிரி ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதினா சேவை ரெசிபி. இதுக்காக நான் வந்து ரெடிமேடா விக்கிற இந்த சேவை பேக்கெட் மட்டும் எடுத்திருக்கேங்க. நீங்க வீட்லயும் சேவை வந்து செஞ்சுக்கலாம். இது 5 to 10 minutes செய்யணும் அப்படிங்கறதுனால நான் வந்து ரெடிமேட் பேக்கெட்டை மட்டும் எடுத்திருக்கேன். எல்லாரும் நைட் ஆனா வந்து சேமியா இல்ல உப்மா, சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலா கொஞ்சம் டிஃபரெண்டா புதினா சேவை செஞ்சா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சேவையில எல்லாருமே வந்து லெமன் ஃபிளேவர் செய்வாங்க. நாங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளேவர்ஸ்ல செய்வோம் எங்க வீட்ல. தக்காளி, புதினா, அப்புறம் தேங்காய் பால் ஊத்தி ரெசிபி, அந்த மாதிரி தயிர் சேவை, இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ்ல செய்வோங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம வந்து புதினா வந்து சேவை செய்ய போறோம். இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கையளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. இது கூட வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போதுங்க. பிளஸ் வந்து கொஞ்சமா பட்டை, சின்ன பீஸ் அளவுக்கு வந்து நம்ம பட்டை எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இதே அளவுக்கு வந்து ஒரு சின்ன பட்டையும் சோம்பும் வந்து நம்ம தாளிக்கிறப்ப போட போறோம். அதனால கொஞ்சமா இதுல ஆட் பண்ணீங்கன்னா போதும். இது கூட நீங்க பச்சை மிளகா வேணாலும் அரைச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து மிளகா தூள் போடுறதுனால இதுல பச்சை மிளகா போடல. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதை தயார் பண்றதுக்கு ஒரு 2 minutes தான் ஆக போகுது. இப்போ ஒரு வானிலையில கொஞ்சமா எண்ணெய் ஊத்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நான் ஊத்துறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் புதினா வந்து நல்லா உங்களுக்கு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா கிடைக்கும். சோ நிறைய ஆயில் பிடிக்குது அப்படிங்கறதுனால நீங்க வந்து நல்ல கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் வந்து எடுத்திருக்கேங்க. நான் சொல்ற அளவு வந்து 2 பேர்த்துக்கான அளவு. இப்போ ஏற்கனவே அரைச்சதுல கொஞ்சம் பட்டை போட்டதுனால இதுலயும் ஒரு சின்ன பட்டை பீஸ் தான் போட்டிருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். 2 கிராம்பு. இதுல நீங்க பிரியாணி இலை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்ப நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு நல்ல கலர் போற அளவுக்கு நம்ம வந்து இத நல்லா வணக்கிக்கலாம். இது நைட்டுக்கும் சரி இல்லனா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி எப்ப செஞ்சாலும் இல்ல டிஃபன் பாக்ஸுக்கு கூட இதை கொடுத்து அனுப்பலாங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே விட்டுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பும் போது டிஃபன் பாக்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இதை டிஃபன் பாக்ஸ் ரெசிபியா கூட நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இப்போ இது நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கின உடனே நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா புதினா, பட்டை, சோம்பு எல்லாத்தையும் அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கிருச்சு. கலர், வெங்காயத்தோட கலர், தக்காளி எல்லாமே மாறிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம இதை வந்து அரைச்ச விழுத வந்து இதுல ஆட் பண்ணிக்க போறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா சுருள வணங்கி அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து வணக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், இதை 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். சேவையில ஆல்ரெடி உப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அளவா இதுக்கு அளவா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சேவையில உப்பு இல்ல அப்படின்னா அதுக்கும் சேர்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து இந்த புதினா கலவா மட்டும் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது. நல்ல சுருள வந்து வணங்கிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சேவைய ஆட் பண்ணிக்கலாம்.
சேவையை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து சூப்பரான பாத்தீங்கன்னா வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நல்லா வந்து புதினாவோட ஃபிளேவர், பட்டை கிராம்பு, கரம் மசாலாவோட ஃபிளேவர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வருதுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அப்பதான் வந்து இந்த சேவை ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கும். நம்ம என்னைக்காவது ஒரு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கிட்டா ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா நல்ல எண்ணெயா வந்து நல்லா செக்ல ஆட்டின எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லதுதான் உடம்புக்கு. இப்போ நம்ம நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சூப்பரான நம்மளுக்கு வந்து சேவை வந்து ரெடி ஆயிடும். நல்லா சேவை வந்து உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரா நம்மளுக்கு வந்து புதினா சேவை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மனமா ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை ஆட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.